ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். உங்களுக்கு எப்பேற்பட்ட மோசமான பிரச்சனை இருக்கு, மீண்டே வர முடியலன்னா கூட நான் சொல்ற இந்த தீப வழிபாடு ஒரு முறை செய்யுங்க, உடனே பலன் கிடைக்கும். மந்திரமோ வழிபாடோ ஸ்லோகமோ தெரியலன்னா கூட நான் சொல்ற இந்த தீப வழிபாடை நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, செஞ்ச உடனே பலன் கிடைக்கும். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் மீண்டு வந்துடலாம். நிறைய பேர் கேட்டதால இந்த வழிபாட்டு முறையை நான் சொல்றேன். ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப நினைவுபடுத்துற மாதிரி இன்னும் சில விஷயங்களை சேர்த்து சொல்றேன். நிச்சயமா இது 100% எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு முறை. பெரியவா குறிப்பிட்டு சொல்லதால இதை இந்த இடத்துல சொல்றேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பெரியவாட்டேருந்தே ஆரம்பிப்போம். பெரியவா மடத்துக்கு ஒரு வயசான அம்மா வருவாங்க. எப்படின்னா பெரியவா தரிசனம் பண்றது, அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகள், என்ன வேலை அவங்களால முடியுமோ அவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க. ரொம்ப இதா இருப்பாங்க, பயபக்தியா இருப்பாங்க பெரியவா மேல. அப்படி இருக்கிற அம்மாவுக்கு உள்ளூர ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, மடத்துக்கு வர நிறைய பேர் நிறைய வாங்கிட்டு வராங்க, எல்லாம் செய்யறாங்க. இருந்தா கூட இவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல. அது நிறைய புண்ணிய காரியங்களை ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு வசதி இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட நமக்கு அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கலையேன்னு வருத்தம். ஒரு நாள் எப்பயுமே பெரியவாவை தரிசனம் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போறப்ப பெரியவாவை பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப மன வருத்தத்தை பார்த்துட்டு பெரியவாவே என்னமோ சொல்றாப்புல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. கேட்டவுடனே அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் வரா, என்னென்னமோ கொண்டு வரா, நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் பண்றா, நீங்களும் சொல்றீங்க, ஆனா அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னதும், ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயம் பார்த்தா ஒரு தொண்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4 டின்ல எண்ணெயும் நிறைய குருணை கொண்டு கொடுத்துருப்பாரு. அதை பார்த்துட்டு, அப்போ ஒரு வேலை செய்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எனக்கு ஒரு உபாயம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதும், உத்தரவு போட்டா செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 டின்னுல எண்ணெய் இருக்கு, எடுத்துக்கோங்க. குருணை அரிசி இருக்கு, அதையும் எடுத்துக்கோங்க. உங்க கண்ணுல எங்கெல்லாம் எறும்பு புத்து தென்படுறதோ அங்கெல்லாம் போட்டுட்டே போங்க இந்த அரிசியை. எந்தெந்த கோவிலுக்கு உங்களால போக முடியுமோ அத்தனை கோவிலுக்கும் உங்களால முடிஞ்ச தீபத்தை இந்த எண்ணெயை வச்சு ஏத்துங்க, ஏத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பெரியவா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத்தனை பேர் இருக்கும்போது நம்மகிட்ட இப்படி ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம பெரும் பாக்கியசாலிதான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு வாரம் மடத்துக்கு காலையில அட்டெண்டன்ஸ் போறதோட சரி, ஃபுல்லா இதே வேலை தான் முடிஞ்சு கரெக்டா ஒரு வாரமோ 10 நாளோ கழிச்சு வருவாங்க. அந்த உடனே பெரியவாட்ட தரிசனம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கும்போது பெரியவா அவங்கள பத்தி ரொம்ப உயர்வா பேசிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க முன்னாடி அங்க தூரமா உட்காந்துருப்பாங்க. அவங்க அந்த சமயம் ஒருத்தர் வருவார். அதாவது நம்மள மாதிரி, குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மள மாதிரி தான். என்ன அப்படின்னா, பெரியவா தரிசனத்துக்கு வந்தவர் ரொம்ப அழகா தரிசனம் முடிச்சதும் பெரியவாட்ட ஒரு தற்பெருமை பேசுவார். என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, தானம்னா ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டா உடனே தானம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளே நம்ம மனசுக்குள்ள கற்பனை பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஏதோ குத்தமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அப்படி சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடும். எனக்கு உள்பட ஓடுது, உங்களுக்கும் கண்டிப்பா ஓடுங்கிற நம்பிக்கையில சொல்றேன். பெரியவா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னதும், பெரியவா என்ன அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவாங்க. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பெரியவா. 1000, அதாவது கோவிலுக்கு ஒரு 1000 விளக்கு ஏற்றுற அளவுக்கு எண்ணெய் எல்லாம் வாங்கி தானம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவார். அப்படியா, நம்ம மடத்துல கூட ஒரு பாட்டி இருக்கிறா, 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறா, லட்ச தீபம் ஏற்றிருக்கான்னு அவருக்கு ஒரு மாதிரி, 1,00,000 பேருக்கா, இப்ப பாட்டி ரொம்ப வசதியான போல இருக்கு, பெருத்த பணக்கார அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டே உடனே, அப்படியா பெரியவா அப்படின்னா, இந்த உட்காந்துருக்காள் இந்த பாட்டி தான் அப்படின்னதும், பாட்டி இப்படி இருந்து முன்னாடி வருவாங்க. வாங்க இவங்க தான் அப்படின்னதும் அவருக்கு ஒரு மாதிரி, என்னன்னா பாட்டி பார்க்க ரொம்ப இதா இருக்காங்க, எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, தெரியாம சொல்லிட்டேன் பெரியவா, ஏதோ ஒரு அகங்காரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சமயம் பாட்டிகிட்ட சொல்லுவாங்க, நீங்க பண்ணிருக்கிறது மாபெரும் புண்ணியம், இதை மிஞ்சக்கூடிய புண்ணியமே கிடையாது, நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷம். இல்லை பெரியவா அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம், நீங்க பண்ண காரியத்தை வேற யாரும் பண்ணியிருக்க முடியாது, இதை விட பெரும் புண்ணியம் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு. நீங்க கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். நம்ம இன்னைக்குமே ஆன்மீகத்துல பெரும் பரிகாரம், நீங்க எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் ஏதாவது ஒரு கோயில் போய் விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த விளக்குக்கு சக்தி இருக்கா அப்படின்னா 100% இருக்கு. இறை வழிபாட்டுல நம்ம சித்தர்கள் முதற்கொண்டு மகான்கள் வரைக்கும் எல்லாரும் பின்பற்றின ஒரு முறை இருக்கு. என்ன அப்படின்னா, விளக்கேற்றி வழிபாடு பண்றது. அதனால விளக்கு ஏத்துறது, இந்த விளக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அகம்பாவத்தை விளக்கு, கெட்ட எண்ணங்களை விளக்கு, கர்மத்தை விளக்கு, பாவத்தை விளக்கு, இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் விளக்கு, துன்பத்தை துயரத்தை எல்லாத்தையும் விளக்கி அங்க ஒளி ஏற்றக்கூடியது. அதுக்குனாலதான் அது பேர் விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்குல்ல, எதையோ வச்சிருக்கலாம், ஏன் விளக்குன்னு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி ஒரு தீபம், ஒரே ஒரு தீபம் நம்ம ஏத்துறது நம்ம வாழ்க்கையில பல நன்மைகளை கொடுக்கும், பல புண்ணியத்தை கொடுக்கும். சரி, இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒண்ணு நல்ல வேலை கிடைக்காது, அப்படியே வேலைக்கு போனாலும் சொற்ப வருமானம் வரும், இல்ல வந்துகிட்டு இருக்க வருமானமும் ரொம்ப குறைவாயிடும். இதனால ரொம்ப பிரச்சனை இருக்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த தினமும் பண்ணாலும் சரி, வாரத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் சரி, மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாலும் சரி, என்ன கேட்டா
உங்களுக்கு வந்து அடிக்கடி இதை பண்றது நல்லது. ஒரு முறை பண்ணி நடந்துருச்சுன்னு விட்டுறாம அடிக்கடி பண்றது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு செவ்வாய்க்கிழமையில வருமானம் பத்தல, நல்ல வேலையில இல்ல, ரொம்ப சொற்பமான பணம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு செவ்வாய்க்கிழமையில சிவன் கோவில் போங்க. சிவன் கோவில் போயிட்டு 11 தீபம், 11ங்கிறது நான் வந்து தீபத்தை சொல்றேன். 11 அகல் விளக்கு, நல்லெண்ணெய்யோ நெய்யோ அது உங்க விருப்பம். அது ஏத்தி பஞ்சாட்சர மந்திரம் தெரியும் தானே, ஓம் நமச்சிவாய மந்திரம் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டே தீபம் ஏத்துங்க. ஏத்தி நீங்க சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதை விளக்கேத்தி வழிபட்ட அடுத்த சில தினங்கள்லயே பாருங்க உடனே மாற்றம் கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கள சொல்றேன். சரி, இப்ப வந்து ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இந்த விளக்குக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததை சொல்றோம். ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஒரு பிரபலமான ஜோதிடர்கிட்ட போவார். போன உடனே அவர் என்னன்னா இவருக்கு வந்து முன் ஜென்மத்துல ஏகப்பட்ட பாவம், கொலை கொள்ளை பசுவதை பெண்கள் துன்புறுத்து இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல நீ இவ்வளவு கஷ்டப்படுற. அது இல்லாம அவருக்கு வந்து ஒரு உள்ளூர ஒரு நோய் வந்துடும், ரொம்ப சிரமத்துல இருப்பார். நான் அந்த இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம ஷார்ட்டா சொல்றேன். இதை போக்கிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னதும் அவர் சொல்லுவாரு, நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்குது, ஆனா எல்லாமே வசதி படைச்சவங்க பண்ற மாதிரி இருக்கு, ஏழைகளுக்குன்னு சின்னது வந்து பகவான் கொடுத்துருக்கிறார், அதை கூட நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவார். என்ன அப்படின்னா மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில். இந்த காலம் மாதிரி அப்படி இருந்திருக்காது இந்த காலத்துல இல்லையா, ரொம்ப காட்டு பகுதியா இருக்கும், ரொம்ப கஷ்டம். அந்த சிவன் கோவிலுக்கு போ, தினமும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு விளக்கேத்தி அங்க போய் மந்திரம் சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ. அவர் நினைச்சாதான் இந்த துன்பத்துல இருந்து போக்க முடியும். முழு நம்பிக்கையா பண்ணுப்பா, ஆனா பகவான் வந்து யாரையும் கைவிட மாட்டான்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்றாருன்னா தினமும் சின்னதா ஒரு பாத்திரம், ஒரு தூக்குன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் எடுத்துப்பார். இப்ப வந்து மேல சிவன் கோவில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் மேல ஏறி இறங்குறோம். ரொம்ப காட்டு பகுதி, படிக்கட்டுலாம் கிடையாது, கரடு முரடான பகுதி, அதில் தான் ஏறி போகணும். இப்படி ஏறும்போது அந்த தூக்குல வந்து ஒரு நாள் ஃபுல்லா விளக்கேறிய அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டு போனா கூட என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் மிஞ்சும். சோதனைக்குன்னே இப்படிதான் நடக்கும். இவர் என்ன பண்ணுவார், ஏறி போய் பார்த்தா ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் இருக்கும். அதை வந்து அந்த விளக்குல போட்டு திரி போட்டு ஏத்திட்டு அந்த விளக்கு எரியிற வெளிச்சம் வரைக்கும் அவர் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிட்டு இறங்கிடுவார். இது ஒரு நாள் 2 நாள் இப்படி போயிட்டு இருக்கும். ஒரு 5-6 நாளை கடந்துருவார். இவருக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. 6வது நாள் என்னமோ அவர் ஏறி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இவர் உடம்புல ஃபர்ஸ்ட் வந்து குஷ்டமோ என்னமோ இருக்கும். 6வது நாள் சொல்ல ஆரம்பிப்பாரு, சுத்தமா மறைஞ்சிரும். அடுத்த நாள் போவார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா என்னமோ சொல்லியிருப்பார். சொல்லினோடனே கம்ப்ளீட்டா இவர் ப்ராப்ளம் எல்லாமே சரியா இருக்கும். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் எவ்வளோ இருந்துற போகுது, இவ்வளோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு வழிபாடு பண்ண அவருக்கு, அவர் பேர் ஆக்சுவலாக மறந்துட்டேன் நான், அவரோட ஒரு வரலாறு சரித்திரத்தில் வரும். அப்படி வந்து சக்தி வாய்ந்தது இந்த தீபம். தீபம் வந்து அதுவும் பகவானுடைய ஏற்றி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். அதனால நான் வந்து சொன்னது வந்து டெய்லியும் பண்ண முடிஞ்சா டெய்லி பண்ணுங்க. இல்லை வாரத்தில் ஒரு தடவை தான் பண்ண முடியும்னா வாரத்தில் ஒரு தடவை பண்ணால் கூட போகிறோம். ஆனால் வந்து விடக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, நான் வீட்டில் பண்ணலாமா, தாராளமாக வீட்டில் பண்ணலாம், வீட்டில் பண்ணால் ஒரு 100% பலன் தரும். இதே நீங்கள் கோயிலுக்கு போய் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 முறை பலன் தரும். இதில் எது வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதே மாதிரி அடுத்து இப்போ வந்து நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்புக்கு முடியல, நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய பையன் வச்சுக்கோங்க, அப்படி இருக்குது அப்படின்னா மூல நட்சத்திரம் வர அன்னைக்கோ இல்லை வியாழக்கிழமைகளையோ ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாயிடணும். குறைஞ்சது 5 விளக்கு, அதிகப்படியா 11 விளக்கு. உங்களுக்கு வந்து 2, 5, 11 அந்த மாதிரி போடலாம். இல்ல எனக்கு அந்த தெய்வத்துக்கான எண்ணிக்கையில போடணும்னா அந்த தெய்வத்துக்கான எண்ணிக்கையிலையும் போடலாம், உங்க விருப்பம். குறைஞ்சது 2 விளக்குன்னு சொல்லுவேன். நான் எப்பவுமே 5 தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லா சாமிக்கும் 5 தீபம் ஏத்தலாம். நான் ஆரம்ப காலத்துல ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கும்போது, நான் ஜோதிடம் இப்ப பாக்குறது இல்ல, யாருக்கும் பார்த்து சொல்ல நேரம் இல்லை, அதுதான் காரணம். இலவசமா தான் பார்த்து சொல்லுவேன். ஏதாவது பரிகாரம்னு கேட்டா தீப வழிபாடு தான் சொல்லுவேன். அதுவும் வந்து டெய்லி போக சொல்லுவேன். 48 நாள் இல்லைன்னா 21 நாள் 5 விளக்கு ஏதாவது ஒரு கோவில், ஒன்னது விநாயகர் கோவிலா இருக்கும், இல்ல முருகன் கோவிலா இருக்கும், சிவன் கோவில், பெருமாள் கோவில், என்ன கோவில் அவங்க ஊர்ல பக்கத்துல இருக்கோ அந்த கோயிலுக்கு கம்ப்ளீட்டா நான் சொல்ற இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க மலை அளவு சொல்லியிருப்பாங்க. 21 நாள் இல்லைன்னா 48 நாள். ரொம்ப வயசானவங்களா இருந்தா 21 நாள், யங் ஏஜ் ரொம்ப கொஞ்சம் இளம் வயதினர்னா 48 நாள் பண்ண சொல்லுவேன். 100% இது பலன் தந்திருக்கு. ஒருத்தருக்கு கூட தராம போனதில்ல. சரி, இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வரும். யாராவது குடும்பத்துல மூத்த பையன் மூத்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, வயது மூத்தவங்க கிடையாது, வாரிசுல மூத்த வாரிசு இளைய வாரிசுன்னு வச்சிருப்போம் பாத்தீங்களா, அவங்கள சொல்றேன், மூத்தார் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மூல நட்சத்திரத்திலயோ இல்லை வியாழக்கிழமையிலோ ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு ஒரு 5 தீபம் நான் சொன்ன மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சரியாயிடும். அதே மாதிரி இப்ப வாரிசுல இளைய வாரிசு இருப்பாங்க இல்லையா, இளைய வாரிசுனா மூத்தவங்களுக்கு அடுத்து இல்லவங்க எல்லாருமே இளைய வாரிசு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஊர்ல கொஞ்சம் உயரமான கோபுரம்
அதாவது கோபுரம் இருக்கக்கூடிய கோவில். நிறைய கோவிலுக்கு வந்து கோபுரம் இருக்காது, சிம்பிளான கோவிலா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் கோபுரம் இருக்கிற மாதிரி பெரிய கோவிலா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம், 5 விளக்கேத்தி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அது பலன் தரும். அதுக்கப்புறம் நம்மளோட தந்தை அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடியவங்க, தந்தை அவங்களுக்குலாம் வந்து இது மாதிரி உடல்நிலை சரியில்லைன்னா ஏதாவது மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல அதே மாதிரி 5 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க, உடனடியா பலன் தரும். அதே போல நம்மளோட அம்மா அவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை, அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கோவில் சாயந்தரத்துக்கு மேல, அது அம்மன் கோவிலா இருந்தா ரொம்ப விசேஷம், போய் அதே மாதிரி 5 விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க. ஒன்றும் வேணாம், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கோவில்ல இருக்க சாமி பத்தின எளிமையான மந்திரத்தை சொல்லிக்கிட்டு விளக்கேத்துங்க. அப்படி ஏத்தினாலே ரொம்ப விசேஷம். நீங்க நினைக்கலாம் இந்த ஒரு விளக்கு என்னத்த மாற்றத்தை கொடுத்துட போகுதுன்னு, அப்படி இல்லை. நீங்க வேணும்னா சந்தேகம் இருந்தா அதை செஞ்சு பாருங்களேன். இந்த விளக்குனால ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் வந்துட போறது இல்லை. அதனால ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும், நீங்க எந்த வழிபாடு சொன்னாலும் கர்மாவை சொல்லி பயமுறுத்துறீங்க, கர்மாங்கிறது உண்மையா, மறுபிறவி இருக்கா, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா, இந்த மாதிரிலாம் கேட்குறவங்க உண்டு. எனக்கு கூட இந்த எண்ணம்லாம் இருந்தது, மறுபிறவின்னு ஒன்று இருக்குதா, கர்மா இருக்குதா, நம்ம ஏன் தேவையில்லாமல் பயப்படணும்ன்ட்டு. ஒரு பெரியவா பத்தின பதிவு எனக்கே பதில் சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது. பெரியவாட்ட ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் வருவார். அந்தவருக்கு ரொம்ப ஒரு சந்தேகம், யார்கிட்டயே கேட்டு கூட அவருக்கு தீராம இருக்கும். சரி, இவர் தான் சரியான நபர்னு சொல்லி பெரியவாவை தேர்ந்தெடுத்திருப்பார். அவர் வந்து எல்லா தரிசனமும் முடிஞ்ச உடனே அமைதியா அப்படியே கையை பிசைஞ்சிட்டே நிற்பார். பெரியவாவுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஏதோ கேட்கணும்னு இருக்காப்புல இருக்கு, என்னன்னு சொன்னா தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவருடைய பதறி போய் இல்ல சாமி, எனக்கு வந்து அவர் வந்து வேற மதத்தை சேர்ந்தவர். எங்க மதத்துல வந்து பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப இந்த பிறவிலேயே தண்டனை கிடைச்சிரும், நல்லது கெட்டது நடந்துரும், இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் நம்மளை மன்னிச்சு ஏத்துப்பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா மற்ற இதங்கள்லாம் நான் பார்க்கும்போது கர்மாங்கிறது இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பிறவி கிடைக்கும், அது மாதிரி நம்ம அதை அனுபவிக்கிறது வேண்டி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை முழுசா இல்லைன்னு சொல்லாம, இருக்காருன்னு சொல்லாம புத்தர் கூட அப்படி இருந்திருக்கிறாரு. ஆனா அவரே கூட கர்மாவை ஏத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த பிறவியில் அவர் கூட நம்பிக்கை உண்டுன்னு நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். கர்மா இருக்கா இல்லையா, அடுத்த பிறவி உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டுருவார். இப்ப பெரியவா, சரி நீங்க கேட்டது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உபாயம் பண்ணணுமே அப்படின்னதும், சொல்லுங்க, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்வார். நம்ம ஊரில் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவமனை இருக்குது. அங்கே போயிட்டு பிறந்த குழந்தைங்களை லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா விவரங்களை சேகரிச்சுட்டு வாங்கலாம், நம்ம இதை பற்றி சாயந்தரம் பேசுவோன்றுவாங்க. சரின்ட்டு இவரும் போய் அதேமாதிரி அன்னைக்கு என்னென்ன குழந்தை பிறந்தது, அந்த ஒரு 10 நாள் கணக்கு எடுப்பார். என்னென்ன குழந்தை பிறந்திருக்கு, அவங்க அப்பா அம்மா யார், எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, என்னென்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு வந்துடுவார். அந்த உடனே சாயந்தரம் வந்ததும் பெரியவா மறுபடியும் தரிசனத்துக்கு வந்து உட்காரும்போது இவரை பார்த்ததும் முன்னாடி கூப்பிடுவாங்க, வாங்கன்ட்டு. எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னதும், கொண்டு வந்துட்டேன் சாமி அப்படின்னதும், சரி படிங்க அப்படின்னு அவர் லிஸ்ட்டை படிப்பார். இந்த குழந்தை பிறந்திருக்கு, இங்க இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கு, இந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த வசதி படிச்சவங்க, இந்த வசதி இல்லாதவங்கன்னு சொல்லி படிப்பார். எல்லாம் படிச்சு முடிச்சது, படிச்சாச்சா அப்படின்னு, படிச்சு முடிச்சிட்டேன் சாமி அப்படின்னு. சரி, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சாமி அப்படி இல்லை, எல்லாம் வேற வேற மாதிரி இருந்தது. எல்லா அப்பா அம்மாவும் ஒரே மாதிரி வசதி படிச்சவங்களா? இல்ல சாமி கண்டிப்பா கிடையாது, ஒரு சில குழந்தை ரொம்ப வசதி படிச்சவங்களுக்கு பிறந்திருக்கு, ஒரு சில குழந்தை ஏழ்மையில இருக்குது. அப்படியா, சரி, இறைவன் வந்து கருணையே வடிவானவர் அப்படின்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தானே படைச்சிருக்கணும், எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரு இல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே மண்டையை சொல்லுவார். இறைவன் வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இந்த ஏற்றத்தாழ்வு வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுதான் நம்ம முன்ஜென்ம கர்மா. இறைவன் படைக்கிறதோட சரி, கர்ம பலனுக்கு ஏற்பதான் இந்த பிறவி கிடைக்குது. அப்ப கர்மா உண்மை, அதனால பிறவிகளும் உண்மை அப்படிங்கிறது இங்க தெளிவாயிடுது. ஒருவேளை நம்ம இது இருக்கா இல்லையான்றதை விட இது இருக்குன்னு நம்புறதால நமக்கு ஒரு நன்மை உண்டு, இந்த உலகத்துக்கே நன்மை உண்டு, அதனால கூட இதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அது இருக்குன்னு சொல்றதால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கர்மா இருக்குன்னு நான் நம்புறதால எனக்கு நல்ல பிறவி, நல்ல விஷயம் கிடைக்கணும், முக்தி கிடைக்கணும்னு நினைக்கிறதால இன்னையிலேருந்து நான் தவறு பண்றதை விட்டுடுவேன் இல்லையா அப்படின்வாங்க. ஆமா பெரியவா, அப்ப நான் என்ன பண்ணுவேன், நல்ல காரியங்கள் பண்ண ஆரம்பிப்பேன். அப்ப நல்ல காரியங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்துக்கே என்னால நன்மை மட்டும்தான் விளையும். அப்படிங்கும்போது இந்த உலகத்துக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச நல்லதை மட்டும் பண்ணிட்டு போறேன். இந்த நல்லதை மட்டும் இந்த உலகத்துக்கு செய்யும் போது பெரும்பகுதி வந்து சந்தோஷமா தானே இருக்கும். அதனால இந்த கர்மாங்கிறது இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒத்துக்கலாமே கிடையாது, இருக்கு, அதனாலதான் பிறவி மாறுபடுதுங்கிறத தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால கர்மா இல்லைங்க, முற்பிறவி இந்த மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க தயவு செஞ்சு நம்புங்க. நிச்சயமா ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. அது மனதால, எண்ணத்தால, செயலால எதுவா வேணா இருக்கலாம்.
அதை நம்ம திரும்பி அனுபவிச்சு தான் ஆகணும். அது வட்டியும் முதலுமா திரும்பி வரும். இன்னைக்கே முடிவு பண்ணிருக்கீங்க, நீங்க நல்லது பண்ணணுமா இல்ல மத்தவங்களுக்கு கெட்டது பண்ணணுமான்னு. மத்தவங்க உங்களுக்கு என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, நீங்க உங்க சைடு என்ன பண்றீங்கிறத முடிவு. ஒருவேளை குடும்பத்தையே நடத்துறது நீங்க தான், ஆனா உங்களுக்கே வந்து உடல்நிலை சரியில்லை, ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஏன் உடல்நிலை சொல்லிட்டு வரேன்னு நினைக்காதீங்க, அடுத்தடுத்துக்கு ஒன்று சொல்லுவேன். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பிரதோஷ காலத்துல சிவபெருமானுக்கு சுத்தமான பசும்பால் வாங்கி கொடுத்து ஒரு 5க்கு குறையாத விளக்கு ஏத்தி நமசிவாய மந்திரம் சொல்றத வழக்கமா வச்சுக்கிங்க. உங்களுக்கு அப்படி உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது. அதுக்கப்புறம் மெயினான விஷயம், நம்ம எல்லாரும் ஜோதிடர் பின்னாடி போறோம் இல்லையா, ஜோதிடர் ஜோதிடர் ஜோதிடர்னு போவோம். போய் ஜாதகம் பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் இருக்குங்க, கலத்திர தோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணாதான் சார் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் உங்களால முடிஞ்ச எல்லா பரிகாரமும் பண்ணிட்டீங்க, ஆனாலும் ஒன்றும் பலன் கொடுக்கல அப்படின்னா நான் சொல்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கோவில் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோவில், ரொம்ப பழமையான சிவன் கோவிலாவோ இல்லை பெருமாள் கோவிலாவோ இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மற்றபடி மற்ற கோவில்லாம் பழமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பழமையான கோவிலுங்கும்போது ரொம்ப ஆதி முதல் அந்த வரைன்னு சொல்லக்கூடிய ரொம்ப வருஷமாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அங்கே வந்து மந்திர ஜபம் பண்ணி 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 அதோட சக்தி வந்து ரொம்ப அளவிட முடியாததாக இருக்கும். இந்த இறைவனோட சக்தி வந்து நம்ம போன உடனே நமக்கு அதை என்ன சொல்கிறோம்னா, நம்ம இந்த உடம்பு வந்து அதை கிரகிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பழமையான சிவன் கோவில் பெருமாள் கோவில்னு சொல்கிறாங்க. விநாயகருக்கு அப்படிலாம் வேணாம், நீங்கள் போய் நின்னாலே உடனே வந்துடும். மற்ற கோயில்களுக்கும் அந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லை. இது ஏன் பழமையானது, அப்போ புது சிவன் கோயிலுக்கு போகக்கூடாதான்னு அர்த்தம் கிடையாது. அதோட சக்தியை அளவிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு போகும்போது கடவுளுக்கு வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம். நம்மள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த நம்பிக்கை தான். அதனால விஷயத்த சொல்றேன் பாருங்க. 21 விளக்கு, 21 அகல் விளக்கு, பசு நெய்யோ இல்ல நல்லெண்ணெய்யோ போட்டு அழகா ஏத்தி பகவான், அது என்ன சாமியோ நீங்க போற கோவில் எந்த சாமியோ அந்த சாமியோட தெரிஞ்ச மந்திரம், ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். இது எல்லா விளக்குமே காலையில இல்லைன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஏத்தி நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க. நல்ல வரன் அமையும். நல்ல வரன் உண்மையிலேயே அமையும் உங்களுக்கு. நீங்க வந்து எத்தனை நாள் சார் பண்ணணும், உங்களுக்கு இன்னைக்கு போனா சரி அப்படின்னு தோணுதுன்னா அதுல இருந்து எத்தனை நாள் வேணா என்ன கேட்டீங்கன்னா நான் 21 நாள் சொல்லுவேன், அதிகப்படியா 48 நாள் சொல்லுவேன். உங்களுக்கு அதுக்கு பொருளாதாரம் பிரச்சனை இல்லையா அதை பார்த்துக்கோங்க. அப்படி பிரச்சனை இல்லைன்னா தாராளமா பண்ணலாம். அடுத்த விஷயத்துக்கு வர, நீங்க மேல சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்கு. பொருளாதார பிரச்சனை இருக்கு, வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, கலத்திர தோஷம் இருக்கு, ராகு கேது இருக்கு, நாகதோஷம் இருக்கு, இந்த மாதிரி ஜாதகத்துல சொல்லக்கூடிய எல்லா தோஷமும் இருக்கு சார். இப்ப என்ன பண்ணணும்? ஒருத்தர் கேட்டாரு, இதே கேள்வியை கேட்டாரு என்கிட்ட, ஜாதகத்துல எனக்கு இவ்வளவு தோஷம் இருக்கு, நீங்க சொன்ன எல்லா சிக்கலும் இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டாரு. 54 விளக்கு. எத்தனை விளக்கு? 54 விளக்கு. 54 விளக்கு ஏத்தி அந்த கோவில்ல இருக்கிற சுவாமி, சிவன் கோவிலா இருந்தா நமச்சிவாய மந்திரமும், பெருமாள் கோவிலா இருந்தா நாராயண மந்திரமும், அம்பாள் கோவிலா இருந்தா அம்பாளோட பேரை சொல்லி கேட்டுட்டாலே போதும். மற்ற கோவிலாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், விநாயகர் கோயிலாக இருந்தால் என்ன முறை, முருகன் கோயிலாக இருந்தால் முருகனுக்கு என்ன சொல்லணுன்ட்டு 54 விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு நாள் செஞ்சுட்டா பலன் தருமா சார்? ஒரே நாளில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அம்மாவுக்கு சொன்னது உடனே நடந்திருக்கு, ஒரு சகோதரருக்கு வேலைக்கு உடனே நடந்திருக்கு, 2 பேருக்கு கல்யாண வரன் வந்து 2 நாளில் வந்து நல்ல விஷயம் நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது, அது உங்கள் நம்பிக்கையை சார்ந்தது மட்டும்தான். நீங்கள் கடவுளை எந்த அளவுக்கு நம்புறீங்க, எந்த அளவுக்கு மந்திரம் சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு தீபம் ஏற்றுறீங்கிறது உங்கள் நம்பிக்கையை சார்ந்தது. என் நம்பிக்கையும் உங்கள் நம்பிக்கையும் வேறு வேறையாக இருக்கலாம். அதனால் நம்பிக்கையோட அடுத்து உங்களுக்கு வந்து இருக்கிற கர்ம பலன் உங்களை இந்த மாதிரிலாம் செய்ய விடலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன், ஆனால் வந்து என்னால் வந்து போய் அதை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி போய் வந்து உங்களுக்கு செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, முதல்ல இதை செய்ய முடியலன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. காசியில் ஒரு நம்ம தமிழ் இதை சேர்ந்த ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா பொண்ணு தான் ரொம்ப ஆசையா பொண்ணை வளர்க்குறாரு. பொண்ணுக்கு வந்து திருமணத்து மேல நாட்டம் இல்லை, ஆனா தானத்து மேல ரொம்ப நாட்டம் இருக்கு. சிவபெருமான அனுதினமும் வழிபடக்கூடியவங்க சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணிட்டே வருவாங்க. எத்தனையோ கோயில் குளங்களை வெட்டி கொடுத்துருக்காங்க, எத்தனையோ தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா எவ்வளவு சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கல. பொண்ணோட இந்த போக்கு அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருந்தா கூட கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதால அதை ஒன்றும் சொல்ல, அப்பா காலம் முடிஞ்சு போச்சு. இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து தானம் 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 பண்ணியாச்சு. ஊர்ல இருக்கிற அத்தனை தர்ம காரியங்களும் பண்ணியாச்சு. அன்ன சத்திரத்துல இருந்து குளம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சொத்தே இல்லை, இப்ப சாப்பிட்றதுக்கு வெளியில இருந்தா கூட சின்ன சின்னதா கடன் வாங்கி மறுபடியும் தானத்தை பண்ணிட்டே இருக்கிறாங்க, தர்மத்தை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு செல்வந்தர், இந்த கதை ரொம்ப பெருசா வரும், ஷார்ட்டா சொல்றேன், அவர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் கடன் வாங்கி தர்மம் பண்ணிருக்கிறாங்க எல்லாம் கொஞ்சம் கேட்கறாங்க, அதை கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பணம் வேணும். அவர் வந்து பெரிய பணக்காரர், செல்வந்தர். இந்த அம்மா கேட்க போற பணம்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது.
அப்படி இருந்து கூட அவர் யோசிக்கிறார். ஏன்னா கொடுத்தா திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கணும். உன்கிட்ட என்னம்மா இருக்குது எனக்கு அடமானமாக கொடுக்குது? என்கிட்ட அடமானமாக கொடுக்க ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் கேட்கறதால என்னோட தர்மத்தை வேணால் அடமானம் வைக்கலாம் அப்படின்றதும் இப்போ ஒரு 10 பேர் ஊரில் சேர்ந்தவங்க சுற்றி இருக்கிறாங்க. முடியாதுன்னு சொல்ல முடியாது, அது ஒன்றும் பெரிய தொகை கிடையாது. ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா பணம் போகும். சரி பரவாயில்ல, இத்தனை பேர் முன்னாடி நம்ம மரியாதை போகிறதுக்கு பதிலாக சரி இந்த அம்மாவுக்கு தரேன்னு ஒத்துப்போம். அடமானம் கேட்டு ஏதாவது அந்த அம்மாவை அனுப்பி விடலான்னு பார்த்தா அந்த அம்மா தர்மத்தை தான் அடமானமாக கொடுக்குறேங்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா உன்னால் முடியுன்றதை கூட நான் நம்பிடுவேன், ஏதோ வேலை வித்து செஞ்சு ஒரு 10-15 வருஷத்துல என் கடனை கொடுத்துருவேன்னா கூட நம்பிடுவேன். தர்மத்துக்கு வந்து அடமானத்தை வச்சுட்டு பணம் கொடுன்றியே, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா தர்மம்? அப்படியே தர்மம் இருக்குன்னா கூட நீ எவ்வளோ தர்மம் செஞ்சுருக்க, இந்த பணத்துக்கு அது ஈடாகுமான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டுருவார். இல்லை சாமி கண்டிப்பாக உண்டு, நீங்கள் கேட்டதுக்காக ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஊரில் இருக்கிற குளக்கரையில் சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் அப்படியே ஒரு 4 பேரை வர சொல்லி சிவபெருமான் லிங்கத்தை அப்படியே பேத்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட சொல்லுவாங்க. எல்லாரும் அபச்சாரம் சாமி, இல்லைங்க நான் தான் இந்த கோவிலே கட்டியிருக்கிறேன், எனக்கு சாட்சி வேணும் இல்லையா, இதோ இந்த சிவபெருமான் தண்ணிக்குள்ளே தள்ளி விடுங்க அப்படின்னு அதே மாதிரி பேத்து சொல்கிறாங்க இல்லைங்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டீங்கல்ல, நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஈடாக என்னோட தர்மம் எப்போ வருதோ அன்னைக்கு வந்து இந்த சிவலிங்கம் மேலே தண்ணிக்கு மேலே வரும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எப்போ உங்கள் கடனை அடைச்சிட்டனோ என்னோட புண்ணிய பலன் உங்கள் பணத்தை விட அதிகமாக இருக்கும், அன்னைக்கு இந்த சிவலிங்கம் மேலே வரும்னு சொன்னது. சரி நீ ஊரும் வேறு வழி இல்லாமல் அது ஒன்றும் சின்ன தொகை தானே, போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஆனால் ஒரு ஆளை என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி யார் யார் வரா, இந்த குளத்துல தண்ணி எடுத்துட்டு போறா, என்ன புண்ணிய கணக்கு இருக்குன்னு சும்மா ஒரு தோராயமா எடு, அது உண்மையா இல்லையான்னு சொல்லி நாளைக்கு அந்த அம்மா பணம் கேட்டு வந்தா காமிக்கிறதுக்காக இவர் ரெடி பண்றாரு. அதே மாதிரி மறுநாள் காலையில இவர் வந்து காலையில சூரிய உதயத்துல வந்து ஒரு நோட்டு பேனாவோட உட்கார்ற அந்த கோவில் மாடு இருக்கு இல்லையா, பசுமாடு, அது பசுமாடோ காளமாடோ, அந்த கோவில் சொந்தமான மாடு இருக்குல்ல, அது ஒன்று வந்து இப்படி தண்ணி குடிச்சதுதாங்க தெரியும். திடீர்னு பார்த்தா மேலதாள வாத்தியங்கள் அத்தனை வாத்தியங்களும் நம்மலாம் இப்போ மைக் வச்சு போட்டாதான் வெளியிலலாம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் மைக் இல்லாமலே ஊர் ஃபுல்லாக கேட்குது. கம 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 கமன்னு வாசனை, எங்கேருந்து வாசனை வருதுன்னே தெரியல. ஊரே வந்து என்னடா அவ்வளோ வாசனை அடிக்குது ஊருக்குள்ள, பார்த்தா குப்பு 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 குப்புன்னு சத்தம், எங்கே தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி சத்தம், ஊரே திரண்டு ஓடி இருந்து பார்க்குது. அந்த குளத்துல மேலதாத வாத்தியங்கள் முழங்க, அப்படி வாசனைகள் வீச, மந்திர ஒளி கேட்க, மேலே அப்படியே சிவபெருமான் சிவலிங்கம் மேலே வந்து நிற்குது. ஊரே பார்த்து மிரண்டு போச்சு. அந்த செல்வந்தர் அப்படியே நடுநடுங்கி போயிட்டார். என்னடா ஒரே ஒரு மாடு தண்ணி குடிச்சதுக்கே சிவலிங்கம் மேல வந்துருச்சு, கல்லுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், மேல வராது, இதெல்லாம் வந்து பொய் நினைச்சிட்டு இருந்தோமே, இந்த அம்மா எப்பேற்பட்ட புண்ணியவதின்னு சொல்லி ஓடி போய் அந்த அம்மா காலை வந்து தெரியாம பேசிட்டோமா, அதான் இல்ல அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னதும் அந்த அம்மாவையே தன்னோட பொண்ணா வாரிசா வந்து தேர்ந்தெடுத்து தத்தெடுத்துக்கிட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், அத்தனை தர்ம காரியத்தையும் பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால வந்து தர்மம் நீங்க வந்து நினைக்கலாம் ஏதோ சின்னதா பண்றோம், அதை மாதிரி பண்றோம், இந்த மாதிரி பண்றோம், அது மாதிரி கிடையாது. ஒரு எளிமையான மனுஷனுக்கு இதை செய்ய முடியலன்னா, ரொம்ப வயசுல கஷ்டப்படுறவங்க இல்ல வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கு வசதி இல்லாதவங்கலாம் இருக்காங்களா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லது பண்ணுங்க. அதாவது நல்லதுன்னா என்ன, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுங்க. முதல்ல உங்க கர்ம கழியும், அப்புறம் உங்களுக்கு தேவையான வழி கிடைக்கும். இந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ண முடியல, கோவிலுக்கு போக முடியல, அப்படி பண்ணாலும் திருப்தியா பண்ண முடியல, பாதியிலேயே தடை வந்துடுது, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுவேன், யாரோ ஒரு உண்மையிலேயே பசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுக்கும். உணவு கொடுத்தா நம்ம கர்மாவில் பெரும்பகுதி போயிடும். மேல் பெரும்பள்ளம்னு நினைக்கிறேன் ஒரு ஊர், கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஊரை சுத்தி இருக்கிற 16-18 ஊர்களையும் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சிற்றரசன், ஒரு ராஜா, ஒரு என்ன பண்ணிடுறான், தப்பு பண்ணிட்டு அதுக்கு பிராயச்சித்தம் தேடி ஒரு குருக்கள்கிட்ட வரான். குருக்கள்கிட்ட வந்து குருக்கள் சொல்றாருப்பா, நீ பண்ணிருக்கிறது பெரும் பாவம், ஏகப்பட்ட இது இருக்குது, இருந்தா கூட உனக்கு வந்து எளிமையா சீக்கிரமா வரணும் அப்படின்னா அன்னதானம் போடு. இதுதான் அவர் உடனே கேட்கறேன், அன்னதானம் போடுன்றீங்க, என்கிட்ட ஒன்றும் காசுக்கு குறைச்ச கிடையாது, டக்குன்னு அன்னதானம் எடுத்து போட்டுருவேன், ஆனா இந்த அன்னதானம் போட்டா சரியாயிடுமா? சரியாயிடும்பா, அன்னதானம் தான்ப்பா நம்ம உலகத்திலேயே இருக்கிறதுலே பாவங்கள் அழிக்கக்கூடிய பெரும் புண்ணியத்தை தர வேண்டியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் செய் அப்படின்னு. இல்ல இதுக்கு எனக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். சரி நீ ஒண்ணு பண்ணு, நீ அந்த அன்னதானம் போடுற பந்தலுக்கு மேல ஒரு மணியை கட்டி தொங்க விடு, கயிறு கீறு வேணாம். என்னைக்கு உண்மையிலேயே ஒரு யோக்கியமான பக்தன் அடியார்கள் வராங்கல்ல, அவங்க சாப்பிட்றாங்களோ, யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா கூட உன்னோட பாவம் போய் அந்த மணி ஒலிக்கும், இது உண்மையானதை செஞ்சு பார்ப்பா அப்படின்ற. சரி நான் வந்து தினமும் அறுசுவை உணவு வரவங்க 1000-2000 பேருக்குன்னு போடுறான். கிட்டத்தட்ட நாட்கள் ஓடுதை தவிர ஒருத்தருக்கு வந்து சாப்பிட்டு கூட மணி அடிக்கவே இல்லை. என்னடா அது மணியே அடிக்கல, நம்ம அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பாவமே இப்போ போலியா, பாவமே போகாம இறந்துருவோமான்னு அவனுக்கு ஒரு பயம். ஒரு நாள் வந்து ஒரு உண்மையான துறவி, இன்னைக்கும் ஒரு மாதிரி துறவி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான துறவி வராரு. நம்ம என்ன துறவினா எப்படி இருக்கணும், இப்போ இந்த காலத்துல இருக்கிற மாதிரி கழுத்து ஃபுல்லா ருத்ராட்சம் போட்டுக்கணும், நகை நட்டெல்லாம் அங்கங்க போட்டுக்கணும், 4-5 ஆன்மீக கதை தெரிஞ்சு வச்சுக்கணும், 2-3 மந்திரம் சொல்லணும், அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்லலை. ரொம்ப கந்தலான ஒரு துண்டு, அப்பப்போ மேலெல்லாம் அங்கங்க படிஞ்ச சாம்பல், இந்த மாதிரி பார்க்கவே வந்து பரதேசியை விட ரொம்ப அலங்கோலமான நிலையில இருக்கிறாரு. பசிக்குதுப்பான்னு வந்தவொடனே, யோ இதெல்லாம் வந்து வழிபோக்கர்கள் அவங்களுக்கு சோறு போடுறது, உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு எப்படியா சோறு போட முடியும்னு போய் உட்காரி அந்தாண்ட அப்படின்ட்டாங்க. உண்மையான தொண்டர் அவரு,
சிவத்தொண்டர் அவருக்கு அப்படி ஒரு நிலைமை. சரி ஓகே, பசி தாங்க முடியல, போய் உட்காந்தவர் பாக்குறாரு. இந்த சாதம் வடிச்சவனே கஞ்ச ஒரு பாத்திரத்துல புடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, கஞ்ச புடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரத்துல இதுக்கு மேல பொறுத்தா வேலைக்கு ஆதரான்னு சொல்லி அந்த கஞ்சி குண்டான்ல கை அப்படி 2 கையை உள்ள விட்டு அப்படி அள்ளி குடிக்கிற. குடிச்ச உடனே பார்த்தா மணி ஓசை கட்டிங் டிங் டிங்னு அடிக்குது. மணி ஓசை கேட்ட உடனே ராஜா என்னடா அது மணி ஓசை இவ்வளவு சத்தமா கேட்குது, ஓடி வராரு. ஓடி வந்து எங்கப்பா யாருப்பா சாப்பிட்டா, எப்படிப்பா வந்து மணி அடிக்குது என்னதும். அவன் உடனே ரொம்ப பவ்யமா, ராஜா இன்னும் நம்ம பந்தியே போட ஆரம்பிக்கல, இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கானு. இது ரெடி பண்ணிட்டு இருக்கா, எப்படா அப்புறம் மணி அடிச்சுது அப்படின்னு. மணி ஏன்னா அவ்வளோ பெரிய மணி, எவ்வளோ பெரிய காத்தடிச்சாலும் அசைஞ்சு அவ்வளோ ஓசையெல்லாம் கேட்காது. ஓடி போய் யாராவது சாப்பிட்ருக்காங்களான்னு பாடுறா அப்படின்னா, ஏதாவது ஜீவன் ஏதாவது சாப்பிட்ருக்கான்னு பாடுறான்னு பார்த்தா அந்த கஞ்சி வடிச்சு ஓரமாக நின்று ஒரு துறவி சாப்பிட்டுட்டு பார்த்தோன்னா ஐயோன்னு ஓடி போய் ராஜா காலில் வந்து, ஐயா யார் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காலில் வந்தோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயந்தரி பண்ணதான், ஐயா நீங்கள் சாப்பிட்ணும் இல்லைப்பா, இப்பயே பசியாயிருச்சு, இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். அந்த ராஜா அவரை கூப்பிட்டு வந்து அந்த ராஜாவே சாப்பாடு போட்டுதான் சொல்லுவாங்க. அவர் வேற யாரோ இல்லை, பட்டினத்தார் சுவாமி. பட்டினத்தார் சுவாமியோட நிலைமையை பார்த்துருப்பீங்கல்ல, ஒரே ஒரு துண்டு அதுவும் கிழிஞ்சிருக்குவாங்க அங்கே, அதை தான் கட்டியிருப்பார். கிட்டத்தட்ட 16,000 கோடியிலிருந்து 20-25,000 கோடி சொல்லுவாங்க. அவர் வாழ்ந்த காலத்துல அவ்வளோ வச்சிருந்தவர். தானம்னு கேட்டால் நம்ம என்ன கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், அரிசி பருப்பு இந்த மாதிரி ஏதோ கொடுப்போம். தானம்னு கேட்டால் நவரத்தினம் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டே வருவாராம். இப்போ வச்சு என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி. தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார், டம்ளர்ல தான் தண்ணி குடிப்பார். அப்படிப்பட்டவர். அவரோட அந்த படுக்கை இருக்கு பார்த்தீங்களா, தங்கத்தாலே வேறுபட்டிருக்குமா, எதுனாலும் தங்கம். அவர் போட்டிருக்கிற உடைகள் கொண்டு தங்கத்தாலே ஜொலிக்குமா. அப்படி தானம்னு கேட்டா அப்படி எடுத்து கையில் அப்படியே ஒரு என்ன வருதோ, ரத்தினங்கள் என்ன வருதோ, வைரமோ வைடூரியமோ என்ன வருதோ, என்ன விலை உயர்ந்தது அப்படியே கைப்பிடியா எடுத்து கொடுப்பாராம். அப்படிப்பட்டவர் ஒரே ஒரு ஒத்த சொல்லுக்காக அத்தனை விட்டுட்டு துறவுக்கு வந்தவர். அவருக்கு ஒரு வேளை சோத்துக்கு இப்படி அவர் ஒரு கொஞ்சோண்டு என்ன குடிச்சாரு, கொஞ்சோண்டு கஞ்சி. எங்க பாட்டி ஊர்ல சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் நிறைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன், நிறைய சிவனடியார்கள் வருவாங்க, காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நான் காசு வாங்காத சிவனடியார்களை பார்த்த காலம் அதுதான். அப்பெல்லாம் சிவனடியார்னாலே காசு தான் கேட்கறாங்க சில பேர், அதை விட்டுருங்க நமக்கு தேவையில்லாது. அப்போ ஒரு தடவை சொன்னாங்க, இது மாதிரி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன கேட்பாங்கன்னா அரிசி கேட்பாங்க, இல்லைன்னா நெல் கேட்பாங்க. அதையும் மிஞ்சி போனா நம்ம சாப்பிட சொன்னோம்னா ரொம்ப வற்புறுத்தி கேட்டாதான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட விட மாட்டாங்க. அப்ப சொன்னாங்க, கடவுள் எப்பவுமே நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியோ, காலண்டர்ல இந்த வார்த்தையை மாத்தாம சொன்னாங்க, கேலண்டர்ல பாக்குற மாதிரியோ ஃபுல்லா நகையை போட்டுக்கு ஜிவுன்னு நம்ம முன்னாடி வந்து நிக்க மாட்டார். இது மாதிரி யாரோ ஒருத்தர் ரூபத்துல வந்துதான் கேட்பாரு. நமக்கு முன்னாடியே கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போக்குறதுக்காக இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. நம்ம கஷ்ட காலத்துல இந்த கஷ்டம் இதுக்கு மேல தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ, இந்த கஷ்டம் நம்ம பெருசா பாதிக்க போகுதுங்கிறதுக்காகவோ யாரோ ஒரு முடியாத நபர் ரூபத்திலேயோ இல்ல வறியவர் ரூபத்திலேயோ தான் வருவார்னு சொன்னாங்க. அவங்க வர்றப்ப நம்மகிட்ட இருக்கிறத என்னவோ கொடுத்துட்டா நல்லது. அட்லீஸ்ட் நமக்குன்னு இப்போ 10 ரூபா இருக்கு, 1 ரூபா நமக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லை 5 ரூபா நமக்குன்னு எடுத்து வச்சுட்டு 5 ரூபா கொடுத்தா கூட போறோம். அது நம்மளோட பெரிய ஆபத்துலேருந்து காப்பாத்துன்னு சொன்னாங்க. நான் இன்னைய வரைக்கும் கடைபிடிக்கிறேன். இன்னும் ஒரு 2 விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு தீப வழிபாடு. அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஒரு நாள் ஏகாதேசியா இல்லை சனிக்கிழமை விரதமா இல்லை பிரதோஷமான எனக்கு நினைவு இல்லை. சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், காய்கறிலாம் வாங்கணும். என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு. வாங்கிட்டேன். என்ன வாங்கிட்டேன்னா கீரை, தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டேன். அதை விட்டா இனிமேல் சம்பளம் 10 நாள் கழிச்சு தான். அது வரைக்கும் ரொம்ப நெருக்கடி தான். கடன் போய் வாங்குறதோ இல்லை மற்றவங்கள்ட்ட கேட்டால் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிப்பேன். அந்த மாதிரி ஆள். அந்த சமயம் எங்கள் வீட்டுக்கு வெளியில் எப்பயுமே பசுமாடு வரும். அதுக்கு கீரை கொடுக்கறது உண்டு, பழங்கள் கொடுக்கறது உண்டு, சாப்பாடு வைக்கிறது உண்டு. என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு வெளியில வண்டியை விட்டு எடுத்து பைய கீழே வச்சுட்டு கதவை திறந்து உள்ள வந்தனா என்ன அப்படின்னா, தண்ணி டேப் லைட்டா உடஞ்சி லீக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பை வெளில இருக்கிறத மறந்துட்டு அது ஏன் வருதுன்னு சொல்லி அதை அடைக்கிறதுக்காக துணியை எடுத்துட்டு டேபை இது பண்ணி அடைச்சிக்கிட்டு இருந்தேன். வெளியில இருக்கிற பைய மறந்து கரெக்டா பசுமாடு சாப்பிட்டுருச்சு. விரதத்துக்கு சமைக்கிறதுக்கு அதான் இருக்கு, பசுமாடு சாப்பிட்டுருச்சு. ஐயோ, எனக்கு இப்போ ஒருத்தம் என்னடா நம்மகிட்ட இருந்ததே இதான். சரி, பசுமாடு சாப்பிட்டுச்சு. பசுமாட்டுக்கு தெரியாது நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோன்ட்டு. ஆனா பசுமாட்டை போய் குத்தம் சொல்லவும் முடியாது, திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அது வாயிலா ஜீவன், அதுக்கு என்ன தெரியும். சரி, இப்போ வீட்டில் சொன்னோன்னா வீட்லேயும் சரி உங்களுக்கு என்ன அவ்வளோ கவனம் இல்லாத நான் உள்ள எடுத்து வச்சிருக்கலாமேன்னு சொல்லி சங்கடப்பட்டாங்க. அவங்களும் பெருசாக வருத்தம்லாம் பண்ணல. சரி பரவாயில்ல, இன்னைக்கு பகவான் நமக்கு இதான் கொடுத்துருக்காரு, இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் நண்பர் ஒருத்தர் அவசரமாக ஒரு வேலையாக வந்தேன். வீட்டில் இருக்கீங்களான்னு ஃபோன் அடித்தேன். நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டேன். இது நடந்து ஒரு மாடு சாப்பிட்டு ஒரு 10-20 நிமிஷத்தில் நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டார். வந்தோடனே அவருக்கு டீ கொடுக்கலாம் அப்படின்னா வீட்டில் சக்கரை இல்லை. பிரச்சனை என்ன, ஜீனி இல்லை. என் ஒய்ஃபு கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ஜீனி இல்லை, பக்கத்தில் போய் கடையில் வாங்கிட்டு வாங்க, ஜீனி காலி ஆயிடுச்சு. ஏன்னா எப்பயுமே இந்த மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் கோடியில் சம்பாரிச்சா கூட அந்த 20-25ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் ஒன்று இருக்காது, அப்படியே இருக்க குறைஞ்சிக்கிட்டே போகும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்குன்னு வச்சுக்கோங்க. நான் உடனே சரின்னு பக்கத்தில் கடைக்கு போகலான்னு இருந்து சட்டையை போட்டோன்னே எங்கே போகிறேன்னாரு. இந்த மாதிரி இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வாங்கிட்டு வந்துடுறேன். அவர் சொன்னார், நான் டீ குடிக்கிறதே விட்டுட்டேன், அப்படியே குடிக்கணும்னா கூட சக்கரை இல்லாத டீ கூட குடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்கார அதுக்காக போனேன்னு அவருக்கே கேட்டுருச்சு. சங்கடப்பட்டு இல்லை
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை விட நான் மோசமான நிலைமையில நான் இருந்திருக்கேன், இதில் என்ன சங்கடப்படுறதுக்கு இருக்குது, உட்கார 2 பேருமே சக்கரை இல்லாத டீ குடிப்போம். அப்புறம் நாட்டு சக்கரை கொஞ்சம் இருக்குது போடவான்னு சொல்லி தாராளமாக போடுங்க. அப்புறம் நாட்டு சக்கரையில் போட்டு 2 பேர் டீ குடித்தோடனே இப்போ கிளம்பிட்டார். அவர் வேற ஒரு வேலையை ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் வந்தார். கேட்டு முடிச்சதே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரி அப்படியே வெளில கடைக்கு போயிட்டு அப்படியே நான் கிளம்புறேன் அப்படின்னா, சரி நான் அப்படியே கொண்டு போய் விடலான்ட்டு போனேன். நம்பவே மாட்டீங்க, பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்து ஒரு இது கொடுத்தாரு, என்கிட்ட பல்காக எடுத்து என் கையில் கொடுத்தாரு. என்னது அப்படின்னா, புடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் புடிடா சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி நானும் கையில் வாங்க பார்த்தா பணம் 500 ரூபா நோட்டாக இருந்துச்சு. எதுக்கு பணம் அப்படின்னா, வச்சுக்க எப்போ ஒன்றை இருக்கா அப்போ திருப்பி கொடு அப்படின்னா, இல்லை அது வேண்டாம், நான் கேட்டால் கொடுப்பாங்க நிறைய பேர், உங்கள்கிட்ட கூட வேணும்னா கேட்டிருப்பேன், ஆனால் வேண்டாம் அப்படின்னு என் வையன் சொல்கிறேன் அப்படின்னா. எவ்வளோ கொடுத்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10,000 ரூபா இருந்துச்சு. அதில் அவர் சொன்னார், இன்னைக்கு காலையில் இந்த பணத்தை உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கொடுக்கணும், இல்லை அன்னதானமாவது பண்ணணும்னு எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் உனக்கே இப்படி ஒரு நிலைமை இருக்குங்கும்போது நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறது, வச்சுக்கோ எப்போ பணம் வருதோ எடுத்துகிட்டு வா, இதோட இன்னும் கொஞ்சம் அதிக பணம் போட்டு நம்ம அன்னதானம் பண்ணணும்னு சொன்னார். நம்ப மாட்டீங்க, நான் கஷ்டத்தில் இருக்கும்போது பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார். நான் பல தடவை இதை பல தடவை உணர்ந்திருக்கேன். அந்த பணத்தோட இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு பக்கத்தில் எப்போவுமே கோவில்லாம் நிறைய கோவில் இங்கே இருக்கிற கோவில்லாம் சொல்லியிருக்கிறேன், எப்போ அன்னதானம் அப்போ சபரிமலையில் மாலை போகிற சமயம் அது அன்னதானம் ஏற்பாடு பண்ணி தான் நான் சொன்னேன், இவ்வளோ பணம் இருக்குது, நண்பரையும் வர சொல்லியிருந்தேன், அவர் பேரில் இந்த பணத்தை எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னதானத்துக்கு தேவையான எல்லா பதார்த்தத்தையும் வாங்கி கொடுத்து அன்னதானத்தை நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தேன். இது மாதிரி உங்களுக்கு பல சிக்கல் வரப்ப கடவுள் ஏதோ ரூபத்தில் முன்னாடி வருவார், மறுத்துறாதீங்க. இப்போ மேலே சொன்ன பிரச்சனையோட உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சேர்ந்து இருக்கு, வருத்தம் மன கஷ்டம் நிறைய இருக்கு, நிம்மதி இல்லை அப்படின்னா, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு அடியும் உங்களுக்கு வெற்றியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் வயசு என்னவோ, இப்போ உதாரணத்துக்கு 20 வயசு அப்படின்னா அதை விட ஒரு விளக்கு அதிகமாக 21 விளக்கு, 30 வயசுனா 31 விளக்கு, 45 வயசுனா 46 விளக்கு, ஒரு விளக்கு அதிகமாக ஏற்றணும் உங்கள் வயசோட ஏற்றி எந்த ஆலயமானா இருக்கலாம் வழிபாடு பண்ணுங்க. இதில் குறிப்பாக பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் சாயந்தரம் கோவிலுக்கு போய் நான் சொன்ன மாதிரி உங்கள் வயசோட ஒரு விளக்கு அதிகமாக ஏற்றி வழிபாடு பண்ணுறதையும், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்கள் வயசோட ஒரு விளக்கு அதிகமாக ஏற்றி வழிபாடு பண்ணுறதையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பிரச்சனை வரும், ஆனால் மலையளவு வர பிரச்சனை உங்கள் முன்னாடி கடுகளவாக மாறிடும். நம்பிக்கையோட நீங்கள் வேணா தீபம் ஏற்றி பாருங்க, நான் சொல்கிறேன் நிச்சயமா உங்கள் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறும். நான் இது மாதிரி பல பேருக்கு பல விஷயம் சொல்லியிருக்கிறேன். பல நாள் குழந்தை இல்லைன்னு சொன்ன ஒரு சகோதரிக்கு கூட 21 விளக்கு 48 நாள் ஏற்ற சொல்லியிருந்தேன். நம்ப மாட்டீங்க, அதை ஒரு மெயிலில் கூட டீட்டெயிலாக போட்டுருக்குறாங்க. அப்படி அற்புதமாக அது வேலை செஞ்சது, அற்புதமாக நடக்கும். அவங்களுக்கு அந்த 48 நாள் முடியும் போது கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6.5 வருஷமாக என்னமோ. அது மாதிரி நீங்கள் நம்பிக்கையாக செஞ்சீங்கன்னா எதுனாலும் இறைவன் உங்களுக்கு அருள்வார், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.